நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேட்கும் போதெல்லாம் ஆனந்த அலை வீசி நம் இதயம் வளர்த்தும் இன்ப ராகங்களின் கதம்பம். என்றும் நாம் பார்க்கவிருக்கும் சுற்று ராஜா ராஜாதான். இளையராஜாவின் இதயம் தொடும் இசைக்குழுவை சார்ந்த திரு கல்யாண், சோலோ வயலினிஸ்ட். திரு சசி, பேஸ் கிட்டாரிஸ்ட். மற்றும் திரு பரணி, கீபோர்டிஸ்ட். இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். இன்றைய செல்ல குரல் தேடலில் பாட வரும் முதல் போட்டியாளர் மோனிகா. மாலையில் யாரோ
மோனிகா ஒரு எவர்கிரீன் சாங்கு, அற்புதமான பாட்டு. அதாவது ஸ்வர்ணலதா அவங்களுக்கு அவங்க வாய்ஸ் ஃப்ளேவருக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இந்த பாட்டு அவங்க வாய்ஸில் கேட்கும்போது. மோனிகா ரொம்ப நல்லா பாடினீங்க. நீங்கள் கொஞ்சம் சந்தேக பிராணியாக இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் நான் பாடுறது கரெக்டாக அப்படின்ற மாதிரியே ஒரு சின்ன சந்தேகம் உங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. பக்காவாக பாடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அது கொஞ்சம் சிரிப்பு கலந்து பாடினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குமா. ஸ்ருதி சுத்தமாக இருக்குது. சரணம் எஸ்பெஷல்லி ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட் பல்லவி குட். மோனிகா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல சாங் செலெக்ஷன். சுனலதா அவங்க பாடினதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. நல்ல சாங் செலெக்ஷன், நல்லா பாடியிருக்கீங்க. ஒரே ஒரு இடம் என்னென்னா மோகம் வந்தது இருக்கு இல்லையா, அது பாடுறீங்களா ஒரு தடவை? தேகம் கூசவே மோகம் வந்ததோ. அங்கே கிளாரிட்டிக்காக தான் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி. வாய்ஸு கொஞ்சம் கோல்டு ஏதாவது இருக்கா? கோல்டு இல்லை, கொஞ்சம் த்ரோட்டு கிச் கிச் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கா? வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெயில் பெப்பர் போட்டு சாப்பிடணும். ஓகே, காட் பிளஸ் யூ. Monica, another evergreen hit, Swarnalatha jiyoda இசை தான் வந்த புதுசோட அந்த ஃப்ரெஷ்னஸோட இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க பாடுறச்சே ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடினீல் மோனிகா. ஆல் தி பெஸ்ட் யூ. மோனிகா, வெரி நைஸ். நல்ல ஒரு பக்குவம். உன்னை நான் கண்ணு மூடின்னு தான் கேட்டேன். ஏன்னா உன்னை பார்த்த உடனே அந்த கண்ணு மூடின்னு கேட்குற ரசம், நீயும் பாட்டு ரசிச்சிருக்க. ஆனால் அது மூஞ்சியில் அது தெரியல. அடுத்த தடவை பாடும்போது மூஞ்சிலையும் உடம்புலையும் தெரியணும். பிகாஸ் கான்ஃபிடண்ட்டாக பாடு. ரொம்ப அழகாக நீ பாட்டு இன்டர்லைஸ் பண்ணுற மாதிரி தோணுது. நல்ல அறிவு இருக்கு உனக்கு. வெரி நைஸ். மோனிகா பேபி, இப்போ நம்ம வந்து கல்யாண் சார் கிட்ட கேட்கலாமா உங்களுடைய பாட்டு எவ்வளோ ரசிச்சாருன்னு? இந்த குழந்தை ரொம்ப அழகாக படிச்சு, அதாவது இந்த சாங் செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் இருக்குல்ல, இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் சாங். ஏன்னா நாங்களாம் ராஜா கூட ஒர்க் பண்ணும்போது அந்த சாங் சொல்லி கொடுத்த பிறகு அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பிக்கப் பண்ணுவாங்க. இதுங்க இவ்வளோ சின்ன வயசுலேயே அதான் அந்த கிராஸ்பிங் பவர்ன்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ க்யூட். ரொம்ப அதாவது அந்த ஸ்ருதி லயம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்ருதியோட பாடு தான் அது. நீங்கள் ரொம்ப நல்லா பாடி முன்னுக்கு வருவீங்க. அதுவும் இளையராஜா சாங் செலக்ட் பண்ணியிருந்தா ரியலி கிரேட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் கண்ணா. கல்யாண் சார், நீங்கள் ராஜா சாரோட நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்ட், ஒரு மேஜிக்கல் மூமெண்ட், இந்த விஷயம் இப்படி நடந்தது அப்படின்னு ஏதாவது ஷேர் பண்ணணும்னா என் கூட என்ன ஷேர் பண்ணுவீங்க? டெஃபினட்டாக நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஃப்ரம் த பிகினிங் அன்னக்கிளி அந்த படத்துலேருந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன். செந்தூர பூவே சாங், அது சோலோ, மனிதா நிறைய சாங்ஸ் ஆகுது. பிகினிங் பீரியடில் என் காலேஜை கட் பண்ணிட்டு இந்த அன்னைக்கிளி படத்துக்காக நான் சாங்ஸ் ரிஹர்சல் போவோம் நாங்கள், பஞ்சு சார் அது படத்துக்காக. என்னுடைய மறக்க முடியாத நிகழ்ச்சி நான் எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி அவங்களுடைய ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது மியூசியம் தேட்டரில். அப்போ அவரும் வந்திருக்காரு, இளையராஜா அவங்க பசங்க, வைரமுத்து சார், வித்யாசாகர், நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவருக்கு நான் நிறைய சாங் வாசித்தேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு, கல்யாண் இந்த சாங் வாசிடா கீழே உட்காந்துருக்காருங்க. வந்து என்ன சாங்கு? மாலை பொழுதின் மயக்கத்திலே. அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் சார். சரி வாசிக்கலாம். வந்து நாங்களாம் வாசிக்கிறது சுத்தி வந்து ஸ்டாண்டர்ட் பீஸில் தான் வாசிப்போம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 டி மைனர், அது போல் டி மேஜ், அது போல். இவர் அங்கேருந்து நாலு கட்டு அந்த ஒரிஜினல் பீச் வந்து அது சிலையும் சொல்லுவாங்க, சுருதி எஃப்லையும் சொல்லுவாங்க. வெரி டிஃபிகல்ட் சாங். அது அந்த சாங் வாசித்து முடிச்சிட்டேன். எம்எஸ் விஸ்வநாதன் சார் இருந்தார். அங்கே தான் எனக்கு வந்து சிங்கிங் வாயிலுன்ற பட்டத்தை கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அது ஒரு வாசித்து முடித்த பிறகு அங்கே வந்து இவ்வளோ தலையாட்டிருந்தார். ஸோ அது ஒரு எனக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சி இளையராஜாவோட. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஸோ இதே மாதிரி ராஜா சார் பற்றி சின்ன தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆனால் ஒரு விஷயம் நாங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லணும், நீங்களும் கேட்கணும், உங்களுக்கும் தெரியும். என்னன்னா நம்மளுடைய டாப் 23 கண்டெஸ்டன்ஸ்லேருந்து இன்னும் சில வாரங்களில் ஒருத்தருக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு டவுன் ஹவுஸ் அன்பு பரிசாக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
Welcome back to Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excello. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல் and you're watching ராஜா ராஜாதான். ரொம்ப ஸ்பெஷலான வீக். நம்மளுடைய ராஜா சாரோடைய அற்புதமான பாடல்களை தான் நம்மளுடைய கியூட்டான குட்டீஸ் இங்க வந்து செலக்ட் பண்ணி சூப்பர்பா பாடிட்டு இருக்காங்க. நிறைய சாக்லேட் ஷவர்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு போயிடலாமா மாகாப்ஸ்? எஸ், இப்போ ஒரு அழகான பாடலை பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஜெசிகா. ஜெசிகா சார், நீங்கள் வந்து இந்த மேடையில் இந்த பாடல்கள் எல்லாம் பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ராஜா சார் கூட கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிற ஒரு மியூசிஷியன்ஸ் கூட அதே மேடையில் நின்று பாடுறதுன்றது நிச்சயமாக இது வந்து விஜய் டிவி உங்களுக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு. சூப்பர் சிங்கர் மேடையில் தான் இந்த மாதிரி மெஸ்மரைசம்ஸ் மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்கும். நீங்கள் எதிர்பாராததெல்லாம் நடக்கும். நல்லா பாடினீங்க. இது நீங்கள் இன்னும் உள் வாங்கி அதனுடைய ஜீவன் புரிஞ்சு அது கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டர்மெண்ட்ஸு நிறைய கொண்டு வர முடியும் உங்களால். கீப் இட் அப். தேங்க்யூ சார். ஜெசிகா, நல்ல ஒரு காம்போசிஷன், நல்ல ஒரு சாங், வெரி குட் சாங் செலெக்ஷன். எனக்கு என்ன தோணுதுன்னா, ராஜா சாரோட சாங்ஸில் அவர் என்ன மனசில் என்ன எக்ஸ்ப்ரெஷன் நினைக்கிறாரோ அதை அப்படியே பாடக்கூடிய ஃபீமேல் சிங்கர் ஜானகி அம்மா தான். இதுவும் ஜானகி அம்மா அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஷனோட பாடியிருக்கிற ஒரு பாடல். ரொம்ப நல்ல அட்டெம்ப்ட். நான் ஒன்றும் லாஸ்ட் டைம் நான் கேட்டதை விட நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க ஜெசிகா. அந்த மேலே
ஹையர் ஆக்டேவ்ஸ் போகும்போது மட்டும் இன்னும் கொஞ்சம் ஈஸினஸ் வரணும். அது உங்களுக்கு ப்ராக்டிஸில் வருவது. அப்புறம் அந்த குயில் ஓசைன் அந்த இடம் தான் சொல்கிறேன் நான். கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தது அந்த இடம். உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஃபினிஷிங் பண்ணுற இடத்துல பொன்னிற வேலையை கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி நிப்பாட்டியிருக்கலான்னு தோணுச்சு எனக்கு. சடனாக மறுபடியும் பிஜிஎம் ஏதோ வரப்போகுதோங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தில் நிப்பாட்டிட்டீங்க. அது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக சஸ்டெயின் பண்ணி முடிச்சிருக்கலாம். அவ்வளோதான். மீதி எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். முறைச்சு பார்த்தீங்கன்னா குழந்தை பயப்படாது. முறைச்சலாம் இல்லைம்மா, ஒரு ஸ்கூல் வாத்தியார் மாதிரி என்ன பார்க்குறாங்க. அந்த மரியாதையில் அவங்க வந்து லைட்டாக பீதி அடைகிறாங்க. மாக்காப்பா தான் டீச்சரா இப்போ? ஆமா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டா? கோ ஃபார் இட் சித்ராமா. மேடம் கேளுங்க. இப்போ இங்கிலீஷில் வந்து ஐ எம் வாக்கிங், ஐ எம் ஈட்டிங் சொல்கிறாங்க இல்லை? எஸ் மேம். ஐ இஸ்ன்னு வர்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. ஐ இஸ். ஐ இஸ் விக்கிறாங்க. கரெக்டா? இல்லையா? சொல்றா. யாரா சொல்றது? இந்த பிரில்லியன்ட்டான என்னோட ஸ்டூடெண்ட் தான் அவங்க. சொல்லுங்க. He is walking. ஐ கண்ணா, ஐல சொல்லணும். ஐ இஸ். நீ ஏன் ஸ்டூடெண்ட் தான் கன்ஃபார்ம். ஐ இஸ் a pronoun. வாவ். நான் நினைச்சது அது இல்ல. நீங்க என்ன சொல்லுங்க? ஐ இஸ் the 9th alphabet. வாவ். சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சாருக்கு வந்து ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ரிலேட்டிவும் நீங்கள். ஸோ எப்படி உங்களுக்கு ஒர்க்கும் போது வந்து நீங்கள் சொந்தக்காரராக பார்ப்பாரா அவங்கள, இல்லை வந்து ஒரு மியூசிஷியனாக பார்ப்பாரா? மியூசிஷியன் தான், சொந்தம் அங்கே கிடையாது. ரொம்ப பயமாக இருக்கும் அவர்கிட்ட வாசிக்கிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு நாள் புதுசாக மியூசிக் கொடுப்பாரு. வெரி. நீங்கள் எந்த வகையில் சொந்தம் சார்? ராஜா சார் ஒய்ஃபோட தம்பி. மாமா இருந்தாலும் மியூசிக்கில் வந்து யார் இருந்தாலும் அவருக்கு ஒன்று தான். அந்த மியூசிக்கு அந்த பிளேஸில் வந்துட்டாருன்னா மியூசிக். சார் நீங்கள் வாசித்ததுல ராஜா சாருக்கு நீங்கள் வாசித்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் எந்த பாடல்? சின்ன சின்ன வண்ணக்குயில், காதல் ஓவியம். அதிகமாக அவர்கிட்ட வந்து பாராட்டு பெற்ற பாடல்? அவர் பாராட்டு பெறுதுன்றது இன்னும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். என்னோட வாழ்க்கை லட்சியமே அதுதான். ஸோ அவருக்கு பிடிச்சிருக்குன்னு எப்படி சார் உங்களால் புரிஞ்சுக்க முடியும்? அமைதியாக இருந்தாருனால ஓகேன்னு அர்த்தம். ஓ, திருப்பி இருந்தாருன்னா ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஸோ அமைதியாக இருந்தானா டேக் ஓகே. நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சசி சார். மார்க்அப்ஸ். அடுத்ததாக என்ன? அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா ஒரு செல்ல தம்பி. ஓகேவா? அது வந்து ஒரு தங்க கம்பி. அது வந்து இங்கே பாடும்போது வந்து அமைதியாக இருப்பா. அப்படி ஓகே. அங்கே உள்ள போனால் நிறைய வந்து பார்த்தோன்னா அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் சரியில்லை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துட்டு. யார் இந்த தம்பி? அவரை பற்றி நான் தனியாக கவனிக்கலாம் அப்படின்ட்டு கூட நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அவன் இன்னைக்கு கூட வந்து பச்சை கலர் சட்டை போட்டு வந்திருக்கான். ஸோ லெட்ஸ் வெல்கம் த செகண்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மிஸ்டர் அர்ஜுன்.
அர்ஜுன் என்ன ஒரு ஸ்டைலு பெர்ஃபார்மன்ஸில். சிங்கிங் கூட இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஸ்ருதியில் பாடுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வாஸ்தவம் தான் நீ சொல்கிறதெல்லாம். மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அது குழந்தை இல்லைங்க, அவருக்குள்ள ஒரு பாவம் பேசுது. அது பாருங்கள் நீங்கள். அவனுக்குள்ள ஒரு ஹீரோ நிற்கிறான், அவன் வந்து ஆக்ட் பண்ணுறான். இப்படி அசத்துனா என்னப்பா ஆகிறது? ஒரு அதிசய பிறவி நீ. சூப்பர் சிங்கர்ஸில் சூப்பராக இருக்குது ஆக்டிங்கு, அது எல்லாமே உங்களுக்கு ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அர்ஜுன், என்ன ஜக்காஸ் ஆட்டிடியூட். ஆல் தி பெஸ்ட் யூ செல்லம். நல்லா பாடினேன். இன்னும் கவனம் வேணும். நிறைய இடத்துல அந்த வார்த்தை சுத்தம், உச்சரிப்பு, ஸ்ருதி கவனிச்சாதான் அந்தந்த இடத்துல அது இருக்கும். இல்லை அப்படின்னா பறந்து போயிடும். ஓகே, குட். நீ இப்போ எப்படி பாடணும்னு சொல்லி நம்ம பரணி சார்ட்ட கேட்டலாமா? கிரேட் கிரேட். இந்த வயசில் இந்த ஃபீலை கொடுக்கறது சாதாரணம் இல்லை. இது ஒரு 20-25 வயசில் கொடுக்க வேண்டிய விஷயம். அது அந்த டீனேஜ் இதை இப்போ கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணுவாருன்னு யோசிச்சு பாருங்க. பரணி சொல்கிறப்பல இப்போ இந்த இது ஆடினா 25th இயரில் நீ எப்படி இருப்பே சொல்ல முடியாதுப்பா. யூ பிகம் எ பிக் டான்சர் அண்ட் ஆல்சோ எ பிக் சிங்கர். காட் பிளஸ் யூ. இந்த வயசில் பரணி கூட ரொம்ப சுறுசுறுப்பு, டெடிக்கேட்டட் மியூசிஷியன். அந்த லெஜெண்ட் கிட்ட அவர் ப்ளே பண்ணுறது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ். ஸோ அர்ஜுன் வந்து அழகாக பாடிட்டு அவருடைய கமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ பரணி சார், இப்போ நீங்கள் நம்ம மனோஜ் சார் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் வந்து நிறைய வித்தைகள்லாம் நடந்துட்டு இருக்கும் போல் இருக்கு. மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணுற மாதிரினா அந்த ஃபஸ்ட்டு டேவை சொல்லலாம். அந்த 1991 ஜனவரி 25th நினைக்கிறேன். அது ஃபஸ்ட் சாங்கு எனக்கு வந்து 7 மணிக்கு இந்த ஓ பட்டர்ஃப்ளை சாங் தான். ஒரு 8 மணிக்கு நோட்ஸ் வருது. ஒரு 8:30க்கு சார் வராரு. அவங்க கொஞ்சம் ஏதோ வாசினாங்க. அவர் டெம்போ ஃபிக்ஸ் பண்ணி இப்படி கொடுக்குறாரு. எல்லாரும் ஒரு தெரிஞ்ச ஒரு வாசித்த பாட்டை வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறாங்க. அப்படியே இப்போ நம்ம எப்படி ரெக்கார்டில் கேட்குறோமோ அப்படியே ஃபஸ்ட் டைம் நான் அதை கேட்குறேன். விஜய் சார் வந்து, அண்ணா எப்படி நேற்று ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்களா இந்த பாட்டெலாம் அப்படின்னு கேட்குறேன். ஐயோ இல்லையா, 7 மணிக்கு பாரு யாருன்னு காமிக்கிறாரு. 7 o'clock தான் அதை எழுதுறாரு. எழுதி அது 8 மணிக்கு அவர் வந்து அதை கை காமிக்கிறார். அந்த 9 மணிக்கு அந்த மியூசிக் அப்படியே வருது. அப்படியே அந்த ஒரு ஆச்சரியத்துலேருந்து நான் இன்னும் மீளலை. இன்னும் அது ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அதை பண்ணாங்க சார், அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாரு. அது ஜஸ்ட் அந்த பேப்பரில் இருக்கிறத அப்படி கை காமிச்ச உடனே நம்ம கேட்குற அப்படியே அந்த மியூசிக் வருது. அது இன்னும் எனக்கு புரியல. அதுதான் சார். கேட்கும்போதே அவ்வளோ அமேசிங்காக இருந்திருக்கு சார். ஆக்சுவலி நாங்களும் அந்த ரெக்கார்டிங் ரூமில் வந்து அந்த ஆச்சரியத்தை பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. இட் சவுண்ட் ஸோ பிரில்லியன்ட் டு இவன் ஹியர். ஹோப்ஃபுல்லி எங்களுக்குலாம் ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சா நாங்களும் வந்து அந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் உங்களுடைய ரெக்கார்டிங் செஷனை பார்க்கணுன்னா வில் ஃபீல் வெரி வெரி ப்ரவுட் சார் அண்ட் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அஸ். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவரை தொடும் தென்றலிலும் ஸ்வரத்தை தொடும் ராகத்தை கண்டீர்கள். அதனால்தான் நீங்கள் இசைஞானி. நாங்கள் எப்பொழுதுமே உங்கள் ரசிகர்கள். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ராஜாதான். அடுத்ததா யார் வந்து பாட போறாங்க மாகாப்ஸ்? ஸோ அடுத்ததாக வந்து பாட போறாங்க ஐஸ்வர்யா. நித்தோ நெல்லு சோறு நெய் மணக்கு கத்திரிக்கா. நித்தோ நெல்லு சோறு நெய் மணக்கு கத்திரிக்கா. நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா. நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. நித்தோ நெல்லு சோறு நெய் மணக்கு கத்திரிக்கா. நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா. நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. பச்சரிசி சோறு உப்பு கருவாடு சின்ன மனோரு வாய்க்கா சேடு கண்ட மீன்
நித்தோ நெல்லு சோறு நெய் மணக்கு கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு வந்து மயக்குதையா பாவக்கா கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவத்தை பார்த்து ஆக்கி முடிச்சாச்சு சிறுகால வறுத்தாச்சு பதம் பார்த்து முடிச்சாச்சு கீழ்வரக்கு கூழுக்கது ரொம்ப பொருத்தமையா தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப பெருக்குமையா நித்தோ நித்தோ நெல்லு சோறு நெய் மணக்கு கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு வந்து மயக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு வந்து மயக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு வந்து மயக்குதையா. ஐஸ்வர்யா உடம்பு முடியலன்னா கூட வந்து அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு தொண்டை சரியில்லை ஃபீவர் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது. ஐஸ்வர்யா யூஸ்வலாக நல்லா பாடுற குழந்தைன்னு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால பாட முடியல இல்லையா? அப்போ கூட அட்டென்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒன்றும் என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்ல நான் விரும்பலைன்னா நீ நல்ல உடம்பு நல்லா இருந்தால் நல்லா பாடியிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஐஸ்வர்யாவுக்கு ஃபீவர் இருக்குது இப்போது, ப்ளஸ் வாய்ஸும் உங்கள் கூட ஒத்துழைக்கலை. இருந்தும் பல்லவி ரொம்ப நல்லா பாடினீங்க. பல்லவியில் சங்கதியெல்லாம் பக்காவாக வந்தது. நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு வந்து மயக்குதையா. வாய்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த கமிட்மெண்ட்டோடு நீங்கள் வந்து இந்த மேடையில் இந்த பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுக்கள். தேங்க்யூ சார். நல்ல சிங்கர், யூ ஆர் அ வெரி குட் சிங்கர். தேங்க்யூ சார். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐஸ்வர்யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா குட்டீஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாமா? ஸ்ட்ராங் கேர்ள் வந்து எவ்வளோ பாட முடியுமோ நான் ஃபைட் பண்ணி பாடுவேன் அப்படின்னு வந்தீங்க பார்த்தீங்களா? வெரி குட். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஓகே, நீங்கள் வந்து அப்படியே சக்குன்னு குணமாயிட்டு சூப்பராக பாட ஆரம்பிச்சிடணும். ஓகேயா? ஆல் தி வெரி பெஸ்ட். ராஜா சாரோடைய பர்த்டே வீக்கை நாங்கள் வந்து தாம் தூம்னு கொண்டாடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட இணைந்து ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸும் நம்ம கூட இருக்காங்க. ஸோ உங்கள் 3 பேர்கிட்டையும் காமனாக ஒரு கேள்வி. ராஜா சார் கிட்ட ஒரு தேங்க்யூ சாரி சொல்லணும்னா எதுக்காக சொல்வீங்க? சாரின்னு சொல்கிறது நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் அன்னக்கிளி இல்லை, அதுக்கு முன்னாடியே நாடகத்துலேருந்து நான் வாசிட்டுருக்கேன். ஸோ அந்த டைம் வந்து நான் நிறைய சலீல் சௌத்ரி கண்டக்ட் பண்ணுவேன், நிறைய பேருக்கு ஷாம் ஜோசப் நிறைய ஃபுல் பிஸி. ஸோ திடீர்னு இங்கே ஒரு கால் ஷீட்டில் இருக்க மாட்டேன், திடீர்னு இருக்க மாட்டேன். ஸோ என்னடா அடிக்கடி விட்டுட்டு போய்டுறேன் நீன்னு சொல்லிட்டு, இல்லை ராஜா அதுப்பா ரொம்ப பிஸியாக இருக்குன்னு சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துட்டு தென் ஐ என்டர் டு ஏஆர் ரஹ்மான், ஆரி ஜெயராஜ், ஜிவி பிரகாஷ் எல்லாம் நிறைய பேருக்கு ஹேஸ் ஏ சோலோயிஸ்டாக இருந்தேன். அதனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல ராஜான்னு சொல்லிட்டு. அப்படியா சரி, ஒரு நாள் கூப்பிட்டு பேசும்போது இல்லை நீ எங்கேயும் போகாத இங்கேயே இருந்துரு சொன்னேன். சொந்தம் எனக்கு ரொம்ப டெலிகேட்டாக இருந்தது. இல்லை ராஜா நான் ரொம்ப அது வெரி சாரி, இந்த போல் நான் வந்து வெளியில் ரொம்ப பிஸியாகிறேன். சரிடா ஓகே விட்டுறேன்னு சொல்லிட்டு இது சாரிக்காக. இது ரொம்ப சந்தோஷமானது என்னென்னா என்னுடைய ஒரு ஆல்பம் நான் 3 ஆல்பம் ரிலீஸ் பண்ணேன். எம்எஸ்வி சாருது தி ரேர் ஜெம்ஸ் ஆஃப் இளையராஜா. ஃபஸ்ட்டு வந்து பறக்கும் பந்து பறக்கும், தட் இஸ் எம்எஸ்வி அண்ட் ராமூர்த்தி. ரெண்டாவது தி ரேர் ஜெம்ஸ் ஆஃப் இளையராஜா. அந்த சிடி முடிச்சதும் அவர்கிட்ட போட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போனேன். கேட்டு பார்த்துட்டு என்ன ராஜா அப்படின்னு, ஏன்டா நீ வாஸ்தா சொல்லுவேன் வேணாம், நான் ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு சந்தோஷம். அப்புறம் என்னுடைய டாக்டர் காயத்ரி, அவங்க வெட்டிங்கு ரிசப்ஷன் வந்தார். ஈவன் அவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் கூட அப்போ நான் ஒர்க் பண்ணும்போது போக மாட்டார். ஆல்வேஸ் திங்க் அபவுட் மியூசிக் ஸ்டில் இஸ் ஒன்லி மியூசிக். அதாவது அவருடைய டெடிக்கேஷன்னா நீங்கள் பார்க்கலாம், 650க்கு நீங்கள் பார்க்கலாம் அவர் தியேட்டரில். நான் இது வரைக்கும் நான் வந்து ஐ எம் ஒர்க்கிங் வித் மோர் தென் 46 மியூசிக் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் இது வரைக்கும். அந்த சின்சியாரிட்டி ஸ்டில் அவரை வந்து இன்றைய அளவும் உலகம் ஃபுல்லாக அவரை பேசுகிற அளவுக்கு வச்சிருக்கு. பங்க்சுவாலிட்டி அது. யூஎஸில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது 1992 போனேன். அப்போ வந்து தனி ரூம் இளையராஜாக்கு வச்சுருக்காங்க அவருடைய சிடிஸு. என்னடா அங்கே ஜான் வில்லியம்ஸ், ஜெரி கோல்ட் ஸ்மித் அவங்க இதெல்லாம் ஆல்பம் தனியாக யாருமே வைக்கல.
பட் நம்ம ஒரு இந்தியன் கம்போசருக்கு வந்து இதை போல் வச்சுருக்காங்கன்னா ரியலி ஐ அப்ரிஷியேட்டட். வந்து ராஜா கிட்ட வந்து சொல்லணுன்ட்டு நான் எனக்கு வந்து அதே போல் இது கிராண்ட் சிம்பனி அது மியூசிக் முடிச்சுட்டு வந்தோம். நான் ஃபஸ்ட்டு போயிட்டு அவரை கார்லேண்ட் பண்ணேன். அது எல்லாமே தேங்க்யூ. எல்லாம் தேங்க்ஸில் வரணும். தேங்க்யூ ஆல்சோ சார் ஃபார் பீயிங் ஹியர். சசி சார் சொல்லுங்கள். சாரி சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருப்பேன் தெரியல, பட் சாரி. பட் தேங்க் பண்ணுற அளவுக்கு நிறையா இருக்குது. நான் ஒரு கிட்டாரிஸ்ட் அந்த இடத்துல வந்து உட்கார்றேன்னா அவர் கொடுத்த ஒரு அங்கீகாரம், ஒரு அனுமதி ஒரு கிட்டாரிஸ்டாக, அது ஒன்று. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். நைஸ். பர்சனலாகவும் சொல்லிட்டீங்க, ப்ரொஃபஷனலாகவும் சொல்லிட்டீங்க. ஆமாம். நன்றி. பர்னி சார். சாரின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவருடைய அந்த அந்த மியூசிக்கல் நீடை வந்து நான் கண்டிப்பாக திருப்திப்படுத்தலைன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலே அவர் எதிர்பார்க்குறத நான் இன்னும் கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். அது என்றைக்காவது ஒரு நாள் அவருக்கு திருப்திப்படுற அளவுக்கு நான் வாசிப்பேன்னு நான் நினைக்கிறேன். மற்ற இன்னும் தேங்க் வந்து அவர் இந்த வாழ்க்கையே அவர்து தான். தேங்க்ஸ்ன்னு தனியாக ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. ரொம்ப அழகாக ரொம்ப தன்னடக்கத்தோட சொன்னீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் 3 பேருக்கும் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். கல்யாண் சார், சசி சார் அண்ட் பர்னி சார். ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து ராஜா சார் பற்றி இன்னும் சில விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. அண்ட் அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸை இன்னும் ஸ்பெஷலாக்கி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதே மாதிரி நீங்கள் ராஜா சாருக்கும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி நிறைய சாதிக்கணும், நிறைய மைல்கற்களை சந்திக்கணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஒரு சிந்து காவடி சிந்து, நான் ஒரு சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை, தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை. நான் ஒரு சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை, தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை. நான் ஒரு சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ, நாடோடி பாட்டுக்கு தாய் தந்து யாரோ, இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ, நாடோடி பாட்டுக்கு தாய் தந்து யாரோ, விதியோடு நானாடும் விளையாட்டு பாரு, விளையாத காட்டுக்கு விதை போட்டதாரு, பாட்டு படிச்சா சங்கதி உண்டு, ஏ பாட்டுக்குள்ளையும் சங்கதி உண்டு, கண்டுபிடி. நான் ஒரு சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை, தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை. நான் ஒரு சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. பிரவஸ்தி சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணுங்க. ஒரே ஒரு சஜஷன் மட்டும், இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ,
அது ராஜா சார் பர்டிகுலராக சொல்லுவார் நிறைய காம்பசிஷன்ஸில் அந்த சின்ன அந்த கிளைடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கிளைடு வேணும். ட்ரை பண்ணுறியா ஒரு தடவை? இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ, இல்லாத உறவுக்கு என்னென்ன இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ. அதுதான். God bless you. All the best. ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக பாடினேன். இந்த ஹை பிச் அந்த சஸ்டெயின் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு வாட்டி பாடு. விதியோடு நானாடும் விளையாட்டு பாரு, விளையாத காட்டுக்கு விதை போட்டதாரு. யாரு போடுவாங்க? இறைவன் தான். இறைவா என்னதுக்கு அது? நாங்க எப்போதுமே ஃபாரின் போயிட்டு வந்து மீட் பண்ணிக்கும் போது இப்படி கட்டி பிடிச்சிப்போம். ஓகே, சாக்லேட் ஹேம்பர்லாம் வாங்கியாச்சு. ஆனா யார் இந்த பாட்டு பாடியிருக்காங்க தெரியுமா? ஒரிஜினலா யாரு? சித்ராம்மா. இப்போ சித்ராம்மா கிட்ட கேட்கலாமா? மேம் ப்ளீஸ் எனக்காக 2 லைன் பாடுங்க ப்ளீஸ் மேம். இப்படி பேசின நான் எப்படி பாடாம இருப்பேன்? நான் ஒரு சிந்து காவடி சிந்து, நான் ஒரு சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை. சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை. நான் ஒரு சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. மார்க்அப்ஸ். நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கீல், அது கூட அந்த கவனம் போய் ஒரு there was an ecstatic look on your face. இதை பாருங்க, இப்படியே தான் இருந்தீங்க. மனசில் என்ன ஓடி இருந்ததா கண்ணா? இல்லை மேமோட பாட்டு வந்து நான் வந்து டெய்லியுமே என்னோட ஷோவில் ப்ளே பண்ணுவேன். நான் ரேடியோவில் ஒர்க் பண்ணும்போது மனோ சித்ரா பாடியது, இவங்க பாடியது. ஸோ சித்ரா மேடம் பேர் சொல்லும் போதெல்லாம் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, யாரோ ரொம்ப தெரிஞ்சவங்க பேர் சொல்கிற மாதிரி அந்த அவங்க பாடுறதை நான் கேட்குறேன், அவங்க முன்னாடி கேட்குறேன், இதெல்லாம் நடக்கிறதுலாம் உண்மையா அப்படின்றது நான் ஒவ்வொரு தடவையுமே யோசிச்சு பார்ப்பேன். அதை நான் சொல்ல மாட்டேன், பட் அது முகத்தில் அது இருந்தது மார்க்அப். அதனால தான் உங்களை கேட்டேன். தேங்க்யூ மேம். பாவனை, எனக்கு கூட ஒரு விஷயம் சொல்லணும். ரொம்ப வருஷம் முன்னாடி நான் தமிழில் பாட வந்த புதுசில் ராஜா சாருக்கு பாடிட்டு இருக்கிற டைமில் ஒரு நாளைக்கு என்னோட வந்து அப்படி நான் முன்னாடியிலேருந்தே என்னோட பர்த்டேன்னு சொல்லி நான் அது அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனே கிடையாது. செலிப்ரேட் பண்ணது சின்ன வயசில் ஏதோ பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் செலிப்ரேஷனே பண்ணது கிடையாது. ஒரு நாளைக்கு ராஜா சார் ரெக்கார்டிங்கில் ஒரு பாட்டு பாடி முடித்து திருப்பி அங்கே வந்து கன்சோலில் எல்லாருமா அதை கேட்டுட்டு நான் திருப்பி போகிறதுக்கு பேக் எல்லாம் ஹெட்ஃபோன் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ராஜா சாரோட அசிஸ்டண்ட் வந்து சொன்னார், சார் உள்ளே கூப்பிடுறாருன்னு சொன்னார். அப்போ ஏதோ கரெக்ஷன் இருக்குமோ இல்லை ஏதோ ஹம்மிங் ஏதோ எக்ஸ்ட்ரா பாடணுமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் ஓடி போனேன். நான் ஹாலில் போனால் எல்லா மியூசிஷியன்ஸும் இருக்காங்க. ராஜா சார் எதுவுமே சொல்லலை, அப்படி நின்றுட்டு இப்படி கை காமிச்சார். எல்லாரும் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்பா வாசிச்சாங்க. எனக்கு முதல்ல அதை என்னோட பர்த்டே தான். எனக்கு அப்போ கூட நான் ரியலைஸ் பண்ணல, நான் யாருக்கு பர்த்டே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரியவே இல்லை. நான் பார்த்துட்டு இருக்கேன் யாருக்கு சொல்கிறாங்க அப்படி. கடைசியில் பார்த்தா எனக்கு நான் என்னோட லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு பர்த்டே நடந்ததில்லை. வாவ், ராஜா சார் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி பா ஸோ ஸ்வீட். கேட்கும்போதே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு மேம். அண்ட் ஐ கேன் டெல் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கீங்க அந்த தருணத்தில். அந்த சந்தோஷம் உங்களுடைய முகத்தில் தெரியுது. என்னோட அப்பா இருந்தார் அப்போ கூடவே. ஆல்வேஸ் ஸ்பெஷல் இல்லை மேம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தட் வித் அஸ். தேங்க்ஸ் அ லாட்.
மகவ் அங்கிள், எனக்கு சித்ராம்மா கேட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. சித்ராம்மா, எனக்கு ஒரு ஸ்வீட் ஹக் வேணும். அண்ட் அவரோட வாசிக்கிறதுக்கு நான் எப்போதுமே ஸ்டூடியோவுக்கு போகும்போது நான் ஒரு பயத்தோடு போவேன். நான் ஒரு கிட்டாரிஸ்ட் அந்த இடத்துல வந்து உட்கார்றேன்னா அவர் கொடுத்த ஒரு அங்கீகாரம், ஒரு அனுமதி. நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன்னா அண்ணன் ராஜா அவர்கள் போட்ட பிச்சை தான். ராஜா சாருக்கு பாடின பிறகு தான் என்னோட லைஃபே சேஞ்ச் ஆச்சு. நான் தான் சின்ன வயசுல இளையராஜா சார் தமிழ் பாட்டு சிங்கர் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இசைஞானி இளையராஜா சார் அவர்களுடைய பிறந்த நாளையொட்டி இங்கே ஒரு பெரிய இசை கொண்டாட்டமே நடந்துட்டு இருக்கு. இந்த கொண்டாட்டம் தொடரும். But for today we are done. This is me, Bhavna, signing off along with Makappa on Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excelum. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். Thank you and good night.